பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று பெண் குழந்தைகளுடன் செல்ஃபி இப்போது இணையதளத்துல சக்க போடுகிறது. கொஞ்சம் வித்தியாசமான படம் இது. இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு க்ளூ. இவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ரொம்பவும் மூளைய கசக்க வேணாம், அப்புறம் ஆச்சரியப்பட நேரம் வேணுமே. முதல் பெண் பாட்டி, இரண்டாவது அந்த பாட்டியோட மகள், மூணாவது பாட்டியோட பேத்தி, பேட்டியோட பாட்டியும் மகளோட அம்மாவும் போட்டி போடுற மாதிரி அழகோடு இளமையும் சேர்ந்து இருக்கிறது தான் விசேஷம். இணையதளவாசிங்க ரொம்ப கிருத்திரமம் பிடிச்சவங்கன்றது தெரிஞ்சதுதான். அதுல சிலரோட போஸ்டிங் இது. சும்மா அடிச்சு விடுற ரகங்கள் இது. யாரையா சொன்னா சிங்கம் சிங்களா வரும்னு? டிஸ்கவரி சேனல் பாருங்க, கூட்டம் கூட்டமா தான் வருது. அரை உதவுற மாதிரி அண்ணன் தங்கை கூட உதவ மாட்டாங்க. இது நாலடியாராம். இவங்க கொஞ்சம் சீரியஸ் டைப். நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலி. பீகாரில் போலி சான்றிதழ் கொடுத்து வேலைக்கு சேர்ந்த 1400 பேர் ராஜினாமா செய்து விட்டார்களாம். இவங்க கிட்ட படிச்ச எத்தனை பேர் ஜட்ஜா இருக்காங்களோ? பந்து விளையாட வரவங்கள பார்த்திருப்பீங்க. இவங்க விளையாடுற ஸ்டைலே வேற. இப்ப பார்த்தது எல்லாமே ஆம்பளை பசங்க. பெண்கள் என இளைச்சவங்களோ? ரெண்டு நாளா Facebook, வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல ஆக்ரோஷமா ஸ்டேட்டஸ் போட்டு இந்த வீடியோவையும் போட்டிருக்காங்க. பால்குடி மாறாத இந்த குழந்தைக்கு சரக்கு கொடுத்து உசுப்பேத்தி விடும் ஒரு குடிகார இளைஞர் கூட்டத்தின் கொடூர விளையாட்டு. வண்டி நம்பர் நல்லா தெரியுதே, அவனுங்களை புடிச்சு ஜெயில போடுங்கன்னு அனலாய் கொதித்துள்ளனர் நெட்வாசிகள்.